கரும்பு மற்றும் நெல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் சந்தித்து கோரிக்கை வைத்ததாகவும் அவற்றை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் உறுதியளித்ததாகவும் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்க தலைவர் தெய்வசிகாமணி தெரிவித்துள்ளார். 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதன் வெற்றிக்கும் உறுதுணையாக இருப்போம் என்று அவருக்கு உறுதியளித்தோம். மிக மகிழ்ச்சியாக இந்த சந்திப்பு நடைபெற்றது. நீங்க வச்ச கோரிக்கையில் முக்கியமான கோரிக்கை 1-2 தான் சொல்லுங்க. விவசாயிகள் கடன் பிரச்சனையை எடுத்து கூறினோம். நிராவணத்தை அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். நெல்லுக்கு விலையை உயர்த்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். கரும்பு விலையை உயர்த்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். இவற்றையெல்லாம் பரிசீலித்து ஆவணம் செய்வதாக உறுதியளித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் சிப்காட் வளாகங்கள் உள்ளிட்ட தொழிற்பேட்டைகளில் புதிய தொழிற்சாலைகளை தொடங்குவதற்கு உரிமம் வழங்குவதற்கும் காலாவதியான உரிமங்களை புதுப்பிப்பதற்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்கப்பட்டிருந்த அதிகாரத்தை திமுக அரசு ரத்து செய்துள்ளது. அந்த அதிகாரம் வாய்க்கு ருசியா சமைக்க தெரிஞ்சா கை நிறைய சம்பாதிக்கலாம். இங்க ஒருத்தர் அசைவ உணவகம் நடத்தி மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. அதிகாரத்தை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்து உள்ளாட்சிகளின் அதிகாரத்தை பறிக்கும் வகையிலான இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மாநில தன்னாட்சி கோரும் திமுக உள்ளாட்சிகளுக்கு இருக்கும் அதிகாரத்தை பறிப்பது என்ன வகை ஜனநாயகம் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தேமுதிக துணை பொதுச் செயலாளர் எல்.கே. சுதீஷ் முதலமைச்சரை நேரில் சந்தித்து விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்வுக்கு அழைப்பு விடுத்தார். அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை எல்.கே. சுதீஷ், விஜய பிரபாகரன், பார்த்தசாரதி, நல்லதம்பி ஆகியோர் நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சுதீஷ், விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு நாள் வரும் 28ஆம் தேதி அனுசரிக்கப்பட உள்ளதால் அனைத்து கட்சியின் தலைவர்களையும் நேரில் சந்தித்து அழைப்பிதழ் கொடுத்து வருவதாகவும் முதல்வரையும் நேரில் சந்தித்து அழைப்பிதழ் வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் ஆகியோரை சந்தித்து அழைப்பிதழ் வழங்கியுள்ளதாகவும் மற்ற தலைவர்களையும் சந்திக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். 1ஆம் ஆண்டு நினைவு நாள் அன்று மௌன ஊர்வலம் நடத்த திட்டமிடப்பட்டு காவல்துறையிடம் அனுமதி கேட்டுள்ளதாகவும் சுதீஷ் குறிப்பிட்டார். அத்துடன் விஜயகாந்த் நினைவு நாளை குரு பூஜை விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.